கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 6. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் இருக்கும். சங்கீதம் 149 1-8 வரை. முன் எப்போதை காற்றிலும் இப்போது அவருடைய பரிசுத்தவான்கள் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறார்கள். ஏனெனில் தேவனுடைய குணநலன்களை நன்கு அறிந்திருக்கிறார்கள். முன்னிருந்த அறியாமையும் இருளும் மறைப்பொருளுமானவை எல்லாம் மாறி தேவனுடைய வார்த்தையானது மிகுந்த பிரகாசமாய் விளங்குகிறது. இந்த காலம் முன்பு வாழ்ந்த சகோதர ஜான் கேல்வின் போன்ற சீர்திருத்தவாதிகள் கூட இன்று நாம் காண்கிறவைகளை காணவோ நிகழ்கால தீர்க்கதரிசனங்களை அறிந்து உணர்ந்திருக்கவோ முடியாது. ஆயிரமான மனுக்குலத்தை நரகத்தில் தள்ளி நித்திய வேதனை அளிப்பது ஒரு காலம் தேவ சித்தமாயிராது. இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட நரக போதனையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனை மெய்யாகவே துதிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் இன்னும் தேவ சித்தத்தை அறியவில்லை. இன்னும் எவ்வளவோ காரியங்களை கிறிஸ்துவ போதனை என்று சொல்லிக்கொண்டு சத்தியத்திற்கு மாறாக போதிக்கிறார்கள். ஆனால் தேவ மக்கள், தேவனுடைய வார்த்தையின் உண்மையின்படியே சொல்லுகிற மக்கள் மற்றும் ஆச்சரியமான தேவனுடைய அன்பையும் ஞானத்தையும் நீதியும் வல்லமையும் எடுத்துக்கூற இயலும். இதற்கு முன்பு இத்தகைய தீர்க்கதரிசன வெளிப்பாடு இல்லை என்பதே. ஆமென்.